எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது ஆர்எஸ்ஐ பற்றி தான். ஆர்எஸ்ஐ அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஓவர் பாட் ஜோன், ஓவர் சோல்டு ஜோன் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பிளைண்ட் என்ன பண்ண மாட்டோம், ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டு ட்ரெண்ட் லைன்லாம் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பயன்படுத்துவோம். சரிங்களா? நம்மளோட கோர்ஸில் மெயினாக வெறும் மூணு இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஒன்று மூவிங் ஆவரேஜ் நேற்று நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது இந்த ஆர்எஸ்ஐ, மூணாவது இண்டிகேட்டர் வந்து பிவோட் பாயிண்ட்ஸ். பிவோட் பாயிண்ட்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக நம்ம பிவோட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ மற்றபடி பிவோட் வச்சா நம்ம பெருசாக நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இல்லை அதே போல் தான் ஆர்எஸ்ஐயும் ஜஸ்ட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லையான்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் ஆர்எஸ்ஐ நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இந்த இண்டிகேட்டரை நம்ம சார்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத காமிச்சிடுறேன். இப்போ அதே தாங்க இண்டிகேட்டர் அப்படின்னா அந்த எஃப்எக்ஸ். ஓகேங்களா? அந்த எஃப்எக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு REL ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சிலது வந்து ஆர்எஸ்ஐன்னு சொல்லி வரும், ஒரு சில வந்து இதுமாதிரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் நேம் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சார்ட்டில் வந்து அது ஆட் ஆகிடும். வந்ததுக்கப்புறம் அங்கே மேலே எக்ஸ்ன்ற ஒரு பட்டன் இருக்குல்லையா, அந்த எக்ஸ்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு நேம் வந்து போய்டும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்எஸ்ஐயில் இந்த டாப் லைன் டாட்டட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டட் லைன் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70. சரிங்களா? அதே போல் இந்த பாட்டமில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து 30. இந்த 70க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த கோடு மாரி இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு இந்த 70க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம இடத்த வந்து ஓவர் பாட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓவர் பாட் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இறங்க வாய்ப்புகள் இருக்குது, இது மேலே போச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. அதே போல் இந்த ஒரு லைன் வந்து இந்த 30க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஓவர் சோல்டு ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவர் சோல்டு ரீஜன் எதுக்காகனா மார்க்கெட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப இறங்கி போச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது, அதனால் என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து எல்லாருமே பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்எஸ்ஐயை நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஓகேங்களா, நான் மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது ஓவர் பாட் ஜோனு, இந்த லைனுக்கு கீழே இருக்கிறது ஓவர் சோல்டு ரீஜனு. இந்த ஓவர் பாட் ஜோனில் போச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா மேலே ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் இறங்க தான் போகுதுன்ற மாதிரி செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இது கூட பாருங்கள், மார்க்கெட்னா இருக்குன்னா இங்கே மேலே ஓவர் பாட் ஜோனுக்குள்ளே போயிருக்குதா, போனோன்னு என்னாச்சு ஷேரை செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ஓகே மார்க்கெட்டில் வந்து அதிகமாக செல் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம், ஏன்னா அதிகமாக செல் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லாமே பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் நார்மலாக ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஆனால் நம்ம வந்து வெறும் பிளைண்டாக பண்ண மாட்டோம். இந்த லைனுக்கு போனால் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறதோ இல்லை மறுபடியும் இந்த பாட்டம் லைனுக்கு வந்தால் ஸ்டாக்கை மறுபடியும் பை பண்ணுறதோ நம்ம பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் பயன்படுத்துகிற ஜஸ்ட் ஒரு யூகத்தினால இங்கே போனாலே கீழே வரும்ன்ற நம்பிக்கையில் மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ட்ரேட் பண்ணவே மாட்டோம். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், எதனால் நம்ம வந்து வெறும் பிளைண்டாக அதுமாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஓவர் பாட் ஜோனுக்கு போயாச்சா, அப்போ மார்க்கெட் என்ன ஆகணும், இங்கேருந்து கீழே வரணும் இல்லையா. ஆனால் பாருங்கள் நம்ம மார்க்கெட் இங்கேயே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஜோனை தாண்டி மேலே போயிடுச்சு, நம்ம வந்து இங்கேயே வந்து விற்க ஆரம்பிச்சிருப்போம். விற்றதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குது, தொடர்ந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கா. சரி ஓகே மறுபடியும் சொல்லிட்டு கீழே வரும்னு பார்த்தா மறுபடியும் என்ன இருக்குது, மறுபடியும் இங்கேருந்து மேலே போகவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஜோன்லேயே வந்து எத்தனை வாட்டி வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டுன்றது இல்லையா. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ராப்பராக இந்த ஆர்எஸ்ஐயை பயன்படுத்த முடியாது. அதே போல் தான் மறுபடியும் இந்த ஒரு இடத்த பாருங்கள், மார்க்கெட் என்ன இருக்குன்னா இங்கே போய் டச் பண்ணியிருக்கா, டச் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கா, மறுபடியும் டச் பண்ணியிருக்கா, கொஞ்சம் கீழே வந்திருக்கா, மறுபடியும் என்ன இருக்குது இந்த ஓவர் பாட் ஜோனுக்கு போயிருக்கு. அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே வெறும் ஆர்எஸ்ஐ மட்டும் யூஸ் பண்ணாமல் ஆர்எஸ்ஐ கூட நம்ம என்ன பண்ணுவோம், டைவர்ஜென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஆர்எஸ்ஐயும் டைவர்ஜென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அனாலிசிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ ப்ளஸ் டைவர்ஜென்ஸு, இது நமக்கு மற்ற ஓவரால் அனாலிசிஸ் கூட நமக்கு என்ன ஆகும்னா பயன்படும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டோம், மற்ற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு ட்ரெண்ட் லைனு மூவிங் இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு ஆர்எஸ்ஐ. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, நம்ம ஒரு ட்ரேட் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு அந்த சார்ட் பேட்டர்னு இல்லை ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கனு சப்போர்ட் ப்ரோக்கன் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி பல மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம ட்ரேடிங்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லிடுங்க. இப்போது சார்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் நோக்கி போவோம், ஆனால் இந்த ஆர்எஸ்ஐயில் கூட இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லைன் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக அப் ட்ரெண்டில் போகும். ஸோ இந்த சார்ட் வந்து டவுன் ட்ரெண்டு, ஆர்எஸ்ஐயில் அப் ட்ரெண்ட்னா இதை நம்ம என்ன சொல்லுவாக்கா
டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் சார்ட் வந்து அப் ட்ரெண்ட் போச்சுன்னா இந்த ஆர்எஸ்ஐ என்ன பண்ணோம், டவுன் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து போக ஆரம்பிச்சிச்சின்னா இதை நம்ம டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம சார்ட்டில் டைவர்ஜென்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் பிகினர்ஸ்க்காக. சரிங்களா, நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டல்ஸ்டிக் சார்ட்டில் வச்சு நம்மளால் என்ன பண்ணுவோம்னா டைவர்ஜென்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அப்போது நீங்கள் எந்த சார்ட்டை பயன்படுத்தினா டைவர்ஜென்ஸை கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இப்போது. ஸோ கீழே வந்து இங்கே கேண்டல்ஸ்டிக் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சார்ட் டைப்ஸ் வந்து காமிக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லைன் என்ற செல்ல ஒரு சார்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லைன் என்ற சார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக டைவர்ஜென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். டைவர்ஜென்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை அப்படியே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சார்ட்டில் வந்து ப்ரைஸு மேல் நோக்கி போச்சுன்னா ஆர்எஸ்ஐயில் வந்து டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகும். அப்படி போச்சுன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்றது அர்த்தம். இப்போது இந்த சார்ட்டில் வந்து இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்களேன். நான் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த ஒரு ஹெட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஹெட்ஜையும் இந்த ஒரு ஹெட்ஜையும் கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மார்க்கெட் எப்படி நோக்கி போகுது, அப் ட்ரெண்ட் நோக்கி போதா, ஆனால் சேம் அதே இடத்துல கீழ் நோக்கி பாருங்களேன், மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பாருங்களேன். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? மார்க்கெட் என்ன ஆகுது, நார்மல் சார்ட்டில் இதே இடத்துல அப் ட்ரெண்ட் நோக்கி போகுது, ஆனால் ஆர்எஸ்ஐயில் டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகுது. அப்போ மார்க்கெட் என்ன போகுது, கூடிய சீக்கிரமே இந்த எவரெஸ்ட் கம்பெனி கீழே இறங்க போகுதுன்னு கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு என்ன பண்ணுறது, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு லைன் சார்ட் இருக்கு இல்லையா, அப்படியே அந்த லைன் சார்ட்டை கிளிக் பண்ணி கேண்டல்ஸ்டிக்காக மாற்றிக்குவோம். கேண்டல்ஸ்டிக் மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே போல் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சார்ட்டில் சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்றது கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணிவிடுவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன்ல ட்ரா பண்ணியாச்சா. இப்போ பாருங்கள் எத்தனை கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ட்ரெண்ட் சேஞ்ச், அதாவது அப் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போகுதுன்றதை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை ஒரு லாங் வீக் கேண்டில் ரிஜெக்ட் பண்ணிது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன், அதாவது என்ன கன்ஃபர்மேஷன், நமக்கு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நமக்கு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஒன்று ரெசிஸ்டண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு அர்த்தம், ஒரு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டு. நம்ம என்ன பண்ணோம்னா பிளைண்டாக ட்ரேட் பண்ண மாட்டோம். நமக்கு என்ன ஆகணும், இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுமா, அந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மொமெண்டம் கேண்டல், நமக்கு ரெண்டாவது ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்குன்னா, அதாவது மொமெண்டம் கேண்டல் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் ப்ளஸ் இந்த ஒரு சூப்பரான சப்போர்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்காது ஒரே கேண்டல். அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கனு ப்ளஸ் சப்போர்ட் ப்ரோக்கனு. அப்போ நமக்கு 3 கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு இது ஓகேங்களா, கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு. ரெண்டாவது நமக்கு என்ன பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கனு. மூணாவது சப்போர்ட்டு, அதாவது ட்ரெண்ட் லைனு, இது வந்து சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். என்ன கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு, இந்த பிரேக் பண்ண கேண்டில் ஒரு மொமெண்டம் கேண்டில். அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, 5 கன்ஃபர்மேஷன் வந்தாச்சா. ஸோ ஆறாவதாக நமக்கு என்ன பண்ணிது பார்த்தீங்களா, இப்போது இந்த ஒரு ஆர்எஸ்ஐயில் நமக்கு டைவர்ஜென்ஸ் வந்து கொடுத்துருக்கு, அதாவது டவுன் ட்ரெண்ட் நோக்கி போக போகுதுன்ற மாதிரி கொடுத்தாச்சு. அப்படி என்ன பண்ணலாம், அழகாக இந்த ஒரு கேண்டலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எப்படி, இப்போ நம்ம வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்கு இல்லையா, இந்த 1 டே டைம் ஃப்ரேமை நம்ம சின்ன இன்டர்டே டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமே நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணிடலாம், அழகாக 840 வச்சுக்கோங்களேன். அந்த 840 நீங்கள் வந்து செல் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 140 பாயிண்ட், 100 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா ஒரு 3 டேஸ்லேயே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த டைவர்ஜென்ஸோட ஒரு மெத்தட், சூப்பரான ஒரு மெத்தட். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்டு சேஞ்ச் ஆன இடத்த கண்டுபிடிச்சி அந்த ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ட்ரேடிங்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டைவர்ஜென்ஸை யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து வேறு ஒரு சார்ட் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ மறுபடியும் இப்போ நம்ம அதானி என்டர்பிரைஸோட 1 டே டைம் ஃப்ரேம் தான் எடுத்து வச்சுருக்கோம். நான் இப்போ எதுக்காக இந்த ஒரு சார்ட் காமிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாருக்குமே என்னன்னு தெரியும்னாக்கா, அதானி என்டர்பிரைஸ் அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து நம்மளோட கோர்ஸை நான் வந்து இன்னும் வீடியோ போட ஆரம்பிக்கல, தான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். இந்த கிளாஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகாக அதானி என்டர்பிரைஸ் இறங்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த சார்ட்டில் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால் என்ன பண்ணிப்போம், இப்போது லைன் சார்ட்டை கன்வெர்ட் பண்ணிப்போம். கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ தான் ஆர்எஸ்ஐயை வரைய போகிறோம். ஸோ ட்ரெண்ட் லைனு இது நமக்கு வந்து ஹையர் ஐயா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணலாம். ட்ரெண்ட் லைனு அப் ட்ரெண்ட் நோக்கி போகுது. ஓகேங்களா, அதே சேம் டைம் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்ஐயை வந்து பாருங்களேன்,
நமக்கு என்ன ஆகுது, டவுன் ட்ரெண்ட் நோக்கி போதான். நான் அந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த ஹைட்டு தான் இந்த ஹைட்டு, இந்த ஹைட்டு தான் இந்த ஹைட்டு. இந்த சார்ட்டில் இப்படி டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் நோக்கி போகுது. ஆனால் ஆர்எஸ்ஐ நமக்கு என்ன கொடுக்குது, டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகுதுன்றது கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அழகாக, அப்போது அதானி என்டர்பிரைசஸ் டவுன் ட்ரெண்டில் திரும்பிடுச்சு மார்க்கெட்டு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்ருக்கலாம். சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த பாட்டமில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டு இங்கே பிரேக் பண்ணிச்சு இல்லையா, நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இப்போ இந்த ஃபாலை வந்து நீங்கள் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்ருக்கலாம். ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே. பட் நம்மளால் என்ன பண்ண முடியல, இதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் வந்து இப்போ தான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சார்ட் அனாலிசிஸ் நீங்கள் பார்க்குறப்ப சப்போஸ் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிற இடத்துல ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆர்எஸ்ஐயை ப்ளஸ் டைவர்ஜன்ஸ் ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வச்சுக்கணும். அப்படி அந்த கண்டுபிடிச்சி வச்சு இந்த ட்ரெண்ட் லைனு இந்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், கண்ணை முடின்னு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா அதுக்கான காரணம் நமக்கு வந்து பல கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அதானி என்டர்பிரைஸில் அதே கேஸ் தான் நடந்திருக்கு பாருங்களேன். ஸோ இப்போ கிளியர் தெரிஞ்சு போச்சா, அதானி என்டர்பிரைஸில் டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லைன் சார்ட்லேருந்து மறுபடியும் கேண்டில் சார்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனை நீங்கள் வரையணும். இப்போ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வரைஞ்சிடலாமா. ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பாயிண்ட்டு வரைஞ்சாச்சா. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் நமக்கு வந்து இங்கே ஒரு லைன் கிடச்சிருக்கு. க்ளோன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு இடம் அதையும் முடிச்சுட்டா ஃபைனலாக இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ண போகிறோம். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு அதையும் ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துலையும் ட்ராப் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து தெரிய லாங் சின்ன ட்ரெண்ட் நமக்கு வரைய தெரியல அப்படின்னா நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கலாம், இந்தமாரி பெரிய ட்ரெண்ட் இருந்துச்சு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்டையுமே கூட நீங்கள் அழகாக ட்ராப் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் பிரேக் பண்ணி பார்த்துருக்கும்போது உங்களுக்கு எத்தனை கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாருங்களேன். அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டு Jan 24 இல்லை Jan 25 தெரியல. ஸோ இந்த 2 நாள் தான் ஏதோ ஒரு நாளில் அந்த ரிப்போர்ட் வந்து வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து பாருங்கள் நமக்கு என்னைக்கு Jan 10 மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் சார்ட் வந்து குட்டி ஆகிக்கிறேன், அது எப்படி நான் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். மார்க்கெட் என்ன இருக்குன்னா, இங்கே ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கா, ரெசிஸ்டன்ட் எடுத்து ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டல், அந்த மொமெண்டம் கேண்டல் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல கூடிய ஒரு சூப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டண்ட்டு, இந்த இடத்துல சப்போர்ட்டு, மறுபடியும் இந்த இடத்துல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சா, பிரேக் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ண சாதாரண கேண்டலாக இல்லை, ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டல் தான் பிரேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேப்பா. ரெண்டாவது, பல கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த லைனை வந்து மேலே பிரேக் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டு திருப்பவும் ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டல் என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு 2 இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. இங்கே ஒரு மொமெண்டம் கேண்டல், இங்கே ஒரு மொமெண்டம் கேண்டல் டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பரான சப்போர்ட் லைனையும் பிரேக் பண்ணியாச்சு. நாலாவது, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனையும் ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டல் பிரேக் பண்ணியாச்சு. அப்படி என்ன பண்ணலாம், அழகாக இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, அதாவது 3600 உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதானி என்டர்பிரைசஸ் டவுன் ட்ரெண்டில் போகுதுன்ற மாதிரி கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள். ஸோ 4 கன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் நான். இப்போது 5வது பார்த்துக்கோங்க. 5வது என்னது, இந்த ஆர்எஸ்ஐ தான், ஆர்எஸ்ஐ ப்ளஸ் டைவர்ஜென்ஸு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா? இந்த டைவர்ஜென்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ணிட முடியும், அதானி என்டர்பிரைசஸில் ஃபால் வரப்போகுதுன்றதை முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். ஃபால் வரப்போகுது மீன்ஸ் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்னால தான் ஃபால்னு கிடையாது. ஆக்சுவலாகவே நமக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் போகுதுன்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 2 சார்ட் காமிச்சேன். இப்போது இன்னொரு சார்ட், ஏன்னா நம்ம 2 சார்ட்டுமே என்ன பண்ணிங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே டவுன் ட்ரெண்டில் வர மாதிரி தான் காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் சார்ட்டில் போகிற மாதிரி போயிட்டு அப் ட்ரெண்டில் போனால் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த ஒரு கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் ஒரு டவுட் வச்சுன்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கேட்கலாம். நான் நோ டைம் கூட உங்கள் கிளாஸில் தயாராக இருக்கேன். சரிங்களா? நம்ம கடைசி சார்ட்டாக ரிலையன்ஸ் சார்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ரிலையன்ஸோட 1 hour டைம் ஃப்ரேமில் தான் எடுத்து வச்சுருக்கோம்.
இப்போ நான் எதுக்காக இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம்னாக்கா லாஸ்ட் 2 சார்ட்டுமே ஆல்ரெடி முடிஞ்சு போனது. ஓகேங்களா, முடிஞ்சு போயிட்டு ரிசல்ட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா, நம்ம இப்போ ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ண போகிறோம். ட்ரேட் என்ட்ரி வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க போகிறோம். அது ட்ரேட் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா இல்லையான்றது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸை பார்த்த ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒரு RSI ப்ளஸ் டைவர்ஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. சரிங்களா, ஏன்னா இப்போ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சார்ட் வந்து பாருங்களேன், மார்க்கெட்டு டவுனு ஹையை கொடுத்துருக்கா. ஸோ நமக்கு இந்த ரெண்டு லோவை நம்ம ட்ராப் பண்ணுவோமா இப்போ நம்ம டைவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்றதுக்காக. ஸோ அதே போல் தான் இப்போ நாங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம், இந்த லைன் சார்ட்டை இந்த கேண்டல்ஸ்டிக் எடுத்துகிட்டு லைன் சார்ட்டை கன்வெர்ட் பண்ணேன். இப்போ லைன் சார்ட் கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா உங்களுக்கு கிளியராக டைவர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அதை ட்ராப் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு. இப்போது இந்த ஒரு பாட்டம்லேருந்து இந்த ஒரு பாட்டம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த RSIயை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு விஷயம். அதே போல் நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே இந்த RSIலையும் வரையுமா. இப்போ நம்ம RSIலையும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த லோ எங்கே இருக்கோ அதே லோவில் இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ நம்ம பாட்டமில் இங்கேருந்து இந்த லோவை டச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ RSI வந்து புரிஞ்சு போச்சுங்களா. இந்த லோ தான் இந்த லோ, இந்த லோ தான் இந்த லோ. நமக்கு என்ன இருக்குது, 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் நோக்கி காமிக்குது. ஆனால் RSIயில் நமக்கு அப் ட்ரெண்டை நோக்கி காமிக்குது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், இங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்குமா. ஸோ நம்ம இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த லைன் சார்ட்டை எடுத்துகிட்டு கேண்டல்ஸ்டிக்காக மாற்றிக்கலாம். கேண்டல்ஸ்டிக் மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ராப் பண்ணிப்போம். ஸோ நமக்கு வந்து பாட்டமில் இந்த ஒரு இடம். ஓகேங்களா, ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு இடம், அதுவும் முடிஞ்சிச்சுன்னா ஃபைனலாக நம்ம இந்த இடத்த எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போது டாப்பில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிப்போம். ஸோ இன்னும் கூட நம்மள எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக இங்கே ஒரு இடம் வரைஞ்சிக்கிட்டு ட்ரெண்ட் லைனு நம்ம வந்து இந்த டாப்லேருந்தே வரைவோம். ஓகேங்களா, ஒரு மேஜர் ட்ரெண்டே வரைவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் வந்து கிடச்சாச்சு. ஓகேங்களா, இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் எப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2லேருந்து 3 கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. இப்போ நமக்கு இந்த சார்ட்டில் என்னென்ன கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு லாங் வீக் கேண்டில், 2 லாங் வீக் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஒரு சப்போர்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருக்கா. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி போகக்கூடிய ஒரு கேண்டில் எப்படி இருக்குது, ஒரு மொமெண்டம் கேண்டலாக இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணோம், ப்ளஸ் இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் பண்ணோம். அது 2 ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் பண்ணி ஒரு 1 ஹவர் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா வித் மொமெண்டம் கேண்டில் நமக்கு என்ன தெரிஞ்சிடும், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறன்றதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன பண்ணோம், இந்த இடத்தையும் பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் நான் என்ன பண்ணோம், லோ ஹை மறுபடியும் லோ, இந்த ஹை வந்து கொடுத்தா தான் நமக்கு வந்து ஹையர் ஹைன்ற ஃபார்மேஷன் வந்து வரும் இல்லையா. அப்படி ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்தால் தான் நமக்கு என்ன ஆகணும்னாக்கா நமக்கு ட்ரெண்டு சேஞ்சுக்கான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 2378க்கு மேலே ஒரு கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 1 ஹவர் கேண்டில் நம்ம என்ன பண்ணலாம், அழகா 3வது கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் 4வது கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே டைவர்ஜன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ நமக்கு ஃபைனலாக 4 கன்ஃபர்மேஷனோட நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, அதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரை நீங்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. இப்போ இன்றைக்கி வந்து நைட் வந்து வீடியோ இந்த கிளாஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த கிளாஸ் பார்த்துருங்க. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். மண்டே ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா மண்டே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கேண்டில் கிடைக்கும். அந்த 6 கேண்டில் இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே பிரேக் பண்ணிச்சு நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும், கிளியராக ஒரு ட்ரெண்டுன்றது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம், ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இந்த ஹையை மட்டும் கிராஸ் பண்ணி, அதாவது 2378 மட்டும் அப்படி கிராஸ் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சுச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என்ட்ரி போகலாம். ஸோ என்ட்ரி போனதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டார்கெட்டு அதுக்கு அடுத்த டார்கெட்டுக்கு அப்படியே மார்க்கெட்டை வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, நம்ம வந்து இந்த RSI ப்ளஸ் டைவர்ஜன்ஸை எப்படி பயன்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனை கண்டுபிடிக்கணும். 2வது ட்ரெண்ட் லைனு, 3வது சார்ட் பேட்டர்னு,
4வது மூவிங் ஆவரேஜ். சரி ஓகே, நான் இந்த வீடியோவில் வந்து நான் இதுக்குள்ள மூவிங் ஆவரேஜை பயன்படுத்தலை. ஸோ என்ன பண்ணிடலாம், அந்த மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜும் பயன்படுத்திடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆச்சு, இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்கு இல்லையா, இந்த மூவிங் ஆவரேஜ் லைனு பிரேக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ஹையர் ஹை, இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் பிரேக் பண்ணு. ஸோ எல்லாமே சேர்ந்து நமக்கு மார்க்கெட் அப் டர்ன் கொடுக்குறப்ப நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், இதில் வந்து லாங் என்ட்ரி போகலாம். லாங் என்ட்ரி போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதை நான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். மார்க்கெட் மட்டும் இந்த 2378 தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிளியர் கட்டான ஒரு அப் ட்ரெண்டு, நான் அப் டு 2500 ரூபாய்க்குள்ளும் போகும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு கிளாஸ் மூலிமா சொல்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்போவுமே ஒரே விஷயம் தாங்க, நம்ம எப்போவுமே சார்ட்டை பார்க்குறோம், சார்ட்டை பார்த்துட்டு வெறும் ஒரு நம்பிக்கையினால் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பச்சை கண்டல் வந்து இருக்குது, மார்க்கெட் மேலே போன்ற ஒரு பிளைண்டான நம்பிக்கையில் ட்ரேட் பண்ணக்கூடாது. என்ன மாதிரி இந்த கன்ஃபர்மேஷனோடு இருந்தால் மட்டும் தான் பண்ணணும், நீங்கள் ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனோடு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓவரால் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. சரிங்களா? இது நான் 100% கேரண்டி. தயவுசெய்து இந்த ஒரு ஆர்எஸ்ஐ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆர்எஸ்ஐ வந்து ஆரம்பத்தில் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. நானே கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ சார்ட் வந்து நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்லே பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி ஆர்எஸ்ஐ வந்து நான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு என்னாலே. நான் எப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 சார்ட்டுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த ஒரு ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மற்றதையும் பண்ணுவேன், ப்ளஸ் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்எஸ்ஐ வந்து ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா பல மெத்தடில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்கள், இந்த ஆர்எஸ்ஐ வந்து கண்டுபிடிச்சி இதையும் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அதே போல் நீங்கள் வெறும் பிளைண்டாக மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ண, அதாவது இந்த ஜோனுக்கு கீழே வந்துச்சுன்னா ஓவர் பாட் ஜோன். இப்போ மார்க்கெட் பாருங்கள், இங்கேயே ஓவர் பாட் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் பிளைண்டாக வாங்கினா வரும். ஆர்எஸ்ஐ வெறும் பிளைண்டாக இங்கே போஸ்ட்னாலே மார்க்கெட் மேலே போன்ற நம்பிக்கையில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தான் இந்த இடத்துலையும் மார்க்கெட்டு இங்கேயே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்பயும் பார்த்தீங்களா அங்கேருந்து இவ்வளோ பெரிய ஃபாலு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகேங்களா?